பிசாசு ஒரு பாவத்தை கொண்டு வந்து அதுக்காக ஒரு சிட்டியை உருவாக்கி அதை இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிற இடமா மாற்றி விட்டான். பாருங்க, இந்த இடம் இது எவ்வளவு கேளிக்கெல்லாம் பண்ணி செழிப்பா வச்சிருக்கிறாங்க. பிசாசால இவ்வளவு செய்ய முடியும்னா கர்த்தரால எவ்வளவு செய்ய முடியும்? சரி, பிசாசு இந்த பாவத்தை கொண்டு வந்துட்டான், குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, துன்மார்க்கா நடக்கிறாங்க. இது வேண்டான்னு ஒதுங்காம தேவ பிள்ளைகள் உள்ள வந்தாங்க, சபைகளை ஸ்தாபித்தாங்க. இங்க சபைகள் இருக்கிறது, நல்ல அபிஷேகம் பெற்ற சபை இருக்கிறது, ஜெபிக்கிறாங்க. இந்த பட்டணம் இயேசுவை சொந்தமாகணும்னு இப்போ ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வரணும். இவங்க மத்தியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வறண்டு கிடக்கிறது, ஒரு செழிப்பு வரணும், ஆவியானுடைய மழை ஊற்றப்படணும்னு ஜெபிக்கிறாங்க. நீங்களும் ஜெபிக்கணும். நாங்களும் இதுக்கு முன்னால் ஒரு முறை 3 நாள் உபவாச ஜெபம் நடத்தணும். இப்பவும் அதுக்காக இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை நேசிக்கிறார். பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீட்கப்படணும், இவங்க மத்தியில எழுப்புதல் வரணும் விரும்பிதான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கணும். பாக்குறீங்களா, பெரிய பெரிய கட்டடம், இது மாதிரி நட்சத்திர ஹோட்டல்கள் ஒன்று இல்ல பல இருக்கிறது, பிரம்மாண்டமான கட்டடங்களா இருக்கிறது. மக்களும் திரளா அங்க வர்றாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. சரியா? ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு? உன்னுடைய வறண்டு போன வாழ்க்கையை நான் செழிப்பாக்குவேன், உன் மகளுடைய வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக்குவேன். நீங்க நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, வனாந்தரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீ வனாந்தரத்திலும் ஆறுகளை உண்டாக்குற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. வனாந்தரத்திலும் மழையை பெய்ய பண்ணி செழிக்க பண்ணுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. உங்க வாழ்க்கை செழிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கும், வனாந்தரம் மாறும், நீங்க ஆசீர்வாதத்தை காண்பீங்க. விசுவாசிங்க. ஆண்டவரே, வனாந்தரமா என் வாழ்க்கை செழிப்பா மாறணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பா மாறணும். விசுவாசத்தோட ஜெபிங்க, கர்த்தரதை நிறைவேற்றுவதை காண்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, வனாந்தரம் செழிப்பாய் மாறும் வாக்கு கொடுத்தீங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவனுடைய உறவுகள்ல, அவனுடைய குடும்பத்துல யாருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வறண்டு போயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது செழிப்பாய் மாறட்டும். ஆவியானுடைய மழை அவருடைய வாழ்க்கையில இறங்கி வரட்டும். ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும், செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.